செமந்தகமணி உபாக்கியாயனம். விநாயகரின் சாபத்தால் கடலுக்குச் சென்று மறைந்த சந்திரனை தேவர்களும் ரிஷிகளும் சந்தித்து பிள்ளையாரிடம் சென்று மன்னிப்பு கேட்க முடியும். அப்படி செய்தால் சாம விமோசனம் பெறலாம் என்றும் கூறினர். சந்திரனும் அப்படி செய்தான். கருணாமூர்த்தியான விநாயகர் அவனை மன்னித்து விட்டார். ஆனாலும் யாருக்கும் தங்களை பற்றிய கர்வமும் பிறரை பற்றிய பரிகாச எண்ணங்களும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவிப்பதற்காக தம்முடைய ஆவிர்பவ தினமான சதுர்த்தி திதி ஒன்றில் மட்டும் சந்திரனை பார்க்கக்கூடாது என்றும் மற்ற தினங்களில் பார்க்கலாம் என்றும் சாப விமோசனமும் கொடுத்தார். கருணாமூர்த்தியான அவர் அதை சற்று ரிலாக்ஸ் பண்ணி சதுர்த்தி என்று பார்த்தவர்கள் கூட அப்படி பார்த்ததால் முதலில் வீண்படிக்கு ஆழாகி பின்பு அனுகிரகத்தால் பழி நீங்கிய கிருஷ்ண பரமாத்மாவை குறித்த சமந்தகமணி உபாக்கியாயனத்தை பாராயணம் செய்தால் தோஷ நிவர்த்தி உண்டாகும் என்று அனுகிரகமும் செய்தார். தம்மை அவமதித்த சந்திரனுக்கும் தமக்காக சங்கடகர சதுர்த்தியில் பூஜையின் முடிவில் பூஜை பண்ண வேண்டும் என்றும் வைத்தார். அந்த கருணையின் உச்சமாக தம்முடைய சிரசில் சந்திரனை தூக்கி வைத்து கொண்டு பாலச்சந்திரன்